நீங்க கேட்ட கேள்வியை மறந்துடக்கூடாதுங்கிறது சொல்றேன். நாங்க கொடுக்கலையான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க, பணம் கொடுக்கலையான்னு. ரொம்ப நல்ல கேள்வி. ஆனால் முதல்ல கொரோனா காலத்துல தான் சார் நாங்க பணம் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா அன்னைக்கு பணம் இல்லாம இருந்ததுனால இவங்க உரிமை தொகை இவங்க கொடுக்கல. இந்தியா முழுக்க எல்லா பெண்களுக்கும் நாங்க தான் ₹500 அக்கௌண்ட்ல அனுப்ப ஆரம்பிச்சோம். அது மாதிரி அது வந்து ஒரு ஒரு தேவையை கருதி லாக்பதி தீதிங்கிற திட்டத்தின் தொடர்ச்சியாக தான் பணம் கொடுக்கப்பட்டதே தவிர, உங்களை மாதிரி எலெக்ஷனுக்கு 24 எலெக்ஷன்ல ஒரு தடவை நான் தூங்கி முழிப்பேன், அதுக்கப்புறம் 26 எலெக்ஷன் வர்றதுக்கு 2 மாசம் முன்னாடி நான் அவசர அவசரமா கொடுப்பேங்கிற அசிங்கமான வேலைகளை அவங்க செய்யல. தேர்தல் வந்து கொண்டுதான் இருக்கும், ஏதாவது ஒரு மாநிலத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நாங்க போட்ட பட்ஜெட்ல ஏதாவது தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்காங்களா? அரசியல் ரீதியா சிந்திச்சிருக்காங்களா? நாடு முன்னேற்றத்தை யோசித்து இருக்கிறார்கள். அவருக்கு முக்கியமா சொல்லணும், கோவண்ணா அவர்கள் பேசும்போது சொன்னார், தமிழுக்கு வெறும் சில 100 கோடிகள் தான் கொடுத்துருக்காங்க, ஆனா 80,000 பேசுற வடமொழிக்கு வந்து எவ்வளவோ கோடி கொடுக்குறாங்கன்னு ஒரு ஒரு பிட்டு போடுறாங்க. ஆனா நான் தேசிய கல்வி வாரியத்து உறுப்பினராக இருக்கேன். 487 அமைப்புகள் வடமொழி அந்த அந்த ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் அதை வளர்ச்சிக்காக சேரு, யூனிவர்சிட்டிஸ், ஏகப்பட்ட யூனிவர்சிட்டி, சமஸ்கிருத கல்லூரிகள் இருக்கு, சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அதெல்லாம் அதிகமாக அமைச்சது யார் தெரியுமா? காங்கிரஸ் கவர்மெண்ட்.